சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதையே நமஹ. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாம் 52 சர்க்கங்களை இதுவரை சிந்தித்திருக்கிறோம். ஒரு ஆண்டுகளாக பல்வேறு பணிகள் நிமித்தமாக நாம் தொடர்ந்து சிந்திக்க முடியாத தன்மைக்கு ராமபிரானிடமும் ஆஞ்சநேய பெருமானிடமும் தங்களிடமும் நான் திருவடி தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் இன்றிலிருந்து மீண்டும் நாம் பாலகாண்டம் ராமாயணத்தை தொடர்வோம். இன்னும் எந்தவித தடையும் இல்லாமல் இயற்கையாகவோ அல்லது இயற்கையாலோ அல்லது தன்னாலோ அல்லது நம்மை சுற்றியுள்ள பொருட்களாலோ எந்த பொருட்களாலும் தடை வரக்கூடாது என்று ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனையும் வணங்கி இனிதே நாம் 53வது அத்தியாயத்திலிருந்து 53வது சர்க்கத்திலிருந்து நாம் தொடங்குவோம். விஸ்வாமித்திரர் காமதேனுவை யாசித்தல். எதிரிகளை அடக்குபவனே, வசிஷ்டரால் இவ்வாறு உத்தரவிடப்பட்டதும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவை அனைத்தும் கொடுத்தது காமதேனு. கரும்பு, தேன், பொறி, மது, போதை பானங்கள், மிக உயர்ந்த வகை உணவு பண்டங்கள், கடித்தும் நக்கியும் தின்னக்கூடிய பதார்த்தங்கள், சூடான அன்னங்களின் மலை போன்ற குவியல்கள், இனிப்பு பணியாரங்கள், வடைகள், பால், தயிர், நெய் ஆறுகள், பல சுவைகள் கொண்ட ரச வகைகள், அறுசுவை உண்டிகள், இனிய பானங்கள் முதலியவற்றால் ஆயிரக்கணக்கான போஜன பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தன. எல்லோரும் வயிறு புடைக்க உண்டு குடித்து மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள். ராமா சுவையான விருந்தளித்து விஸ்வாமித்திரரின் படையினர் வசிஷ்டரை திருப்தி செய்வித்தார். ராஜரிஷி விஸ்வாமித்திரரும் அந்தப்புற அரசிகளுடனும் அந்தனர் புரோகிதர்களுடனும் அமாத்தியாயர், அமைச்சர், பணியாளர்களுடனும் விருந்தளித்து கௌரவிக்கப்பட்டதால் மிகவும் மனமகிழ்ந்து வசிஷ்டரிடம் கூறினார். பிரம்மன், தாங்கள் மிக உயர்ந்த முறையில் என்னை வரவேற்று உபசரித்திருக்கிறீர்கள். பேச்சில் வல்லவரே, இப்போது நான் சொல்லப்போவதை அருள் கூர்ந்து கேளுங்கள். 100,000 பசுமாடுகளை நான் உங்களுக்கு தருகிறேன். சபலையை, அதாவது காமதேனுவை எனக்கு கொடுத்து விடுங்கள். உலகத்தில் உள்ள சிறந்த பொருட்கள் மன்னனிடம்தான் போய் சேர வேண்டும் என்பது பொது நியாயம். அதன்படி சிறப்பான இந்த காமதேனு என்னிடம்தான் இருக்க வேண்டும். அந்தனரே, தர்ம வழியில் பார்த்தாலும் இது என்னுடையதுதான். சிறந்த வஸ்துக்கள் மன்னனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது சம்பிரதாய விதி. ஆகவே காமதேனுவை எனக்கு கொடுங்கள். இவ்வாறு தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் கூறியதும் பகவான் வசிஷ்டர் பதில் சொன்னார். 100,000 என்ன, 100 கோடி பசுக்கள் கொடுத்தாலும் இது என்னிடமிருந்து பிரித்து கொடுப்பதற்கு உரிய பொருள் அல்ல. பெருந்தன்மை விட்டு எப்போதும் அகலாத கீர்த்தியை போன்ற நிரந்தரமாக காமதேனு என்னிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இவளிடமிருந்து பெறப்படும் நெய்யை கொண்டுதான் தேவதைகளுக்கு ஹவ்ய ஆகூதியும் பித்ருக்களுக்கு ஹவ்ய ஆகூதியும் கொடுத்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணமும் இவளை நம்பியே இருந்து கொண்டிருக்கிறது. நான் செய்யும் அக்னிஹோத்திரம், பலி, ஹோமம், ஸ்வாஹா, பஜட் என்று முடிவில் கூறி செய்யப்படும் ஆகூதிகள் மற்றும் பலவிதமான மந்திர ஹோமங்களும் இந்த பசுவையே ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. மன்னரே, இவையெல்லாம் இந்த பசுவை கொண்டே நடைபெற்று வருகின்றன. உண்மையில் இதுதான் என் சொத்து. இது என்னை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறது. மேலும் வேறு பல காரணங்களும் இருக்கின்றன. ஆகவே அரசரே, நான் காமதேனுவை உங்களுக்கு கொடுக்க இயலாது. வசிஷ்டர் இவ்வாறு சொன்னவுடன் பேச்சில் வல்ல விஸ்வாமித்திரர் மிகவும் கோபம் பொங்க கூறினார். தங்கத்தாலான மூக்கு கயிறு, கழுத்தில் சொர்ணப்பட்டை, பொன்னாலான அங்குசம் இவைகளோடு கூடிய 14,000 யானைகளை தங்களுக்கு கொடுக்கிறேன். பொன்மயமான மணிகள்
கிண்கிணி என ஒலிக்கும் 4 வெண்குதிரை பூட்டிய 800 தங்கத்தேர்கள் தருகிறேன். நல்ல தேசத்தில் நல்ல குலத்தில் பிறந்த லட்சணமான 11,000 குதிரைகளை தங்களுக்கு தருகிறேன். மேலும் பற்பல நிறங்கள் கொண்ட இளமையான பசுக்கள் 1 கோடி தருகிறேன். தயவு செய்து சபலையை, அதாவது காமதேனுவை எனக்கு கொடுங்கள். அந்தன உத்தமரே, தங்கள் இஷ்டம் போல் எவ்வளவு ரத்தினங்கள் பொற்காசுகள் வேண்டுமோ அவ்வளவையும் தருகிறேன். சபலையை எனக்கு கொடுங்கள். புத்தி கூர்மையுடைய விஸ்வாமித்திரரால் இவ்வாறு கூறப்பட்டதும், மன்னரே, நான் ஒருபோதும் சபலையை கொடுக்க மாட்டேன். எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் சபலையை கொடுக்க மாட்டேன். இதுவே என்னுடைய ரத்தினம், என்னுடைய செல்வம், இதுவே என்னுடைய சொத்து, இதுவே என்னுடைய வாழ்வு. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நான் செய்கின்ற தர்சபூர்ணம், நிறைய தட்சிணை கொடுத்து செய்யப்படும் வேள்விகள் மற்றும் பல்வேறு வகையான புண்ணிய கர்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த சபலைதான். என்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றிற்கும் இதுவே வேர்போல் உள்ளது என்பதில் ஐயமில்லை. மன்னரே, மேலே மேலே பேசிக்கொண்டிருப்பதால் என்ன பயன்? நான் காமதேனுவை கொடுக்க மாட்டேன். இதுதான் என் முடிவான பதில். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 53வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து